அன இன்த லன்னி அப்தி பி, என்னுடைய அடியான் என்னை எவ்வாறு எண்ணுகிறானோ அவ்வாறே நான் அவனிடத்திலே நடந்து கொள்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த வாசகத்தை மட்டும் வைத்து பார்த்தால் ஒரு விஷயம் நமக்கு புரியும். அவன் எனக்கு உதவி செய்வான் என்று நாம் எண்ணினால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். அவன் உதவி செய்ய மாட்டான் என்று எண்ணினால் அவன் உதவி செய்ய மாட்டான். இதைத்தான் இந்த வாசகத்தை கொண்டு நாம் புரிந்து கொள்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், லா யமூதன்ன அஹதுகும் இல்லா வஹுவ யுஹ்சினு ظن பில்லாஹ், உங்களில் யாரும் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொள்ளாத நிலையில் மரணித்து விட வேண்டாம் என்பதாக சொன்னார்கள். நாம் மரணமாகிற போது நிச்சயமாக அல்லாஹ் நம்மை மன்னித்து உயர்ந்த சுவர்க்கத்தை தருவான் என்று அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொள்ள வேண்டுமே தவிர நரகத்தில் தள்ளி விடுவானோ என்று அவன் மீது நல்லெண்ணம் கொள்ளாமல் இருக்கக்கூடாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வாசகத்தின் வழியாக சொல்லுகிறார்கள். ஒருவர் சோதிக்கப்பட்டு விட்டார் என்று சொன்னால் அந்த சோதனையில் சிக்கொண்டு இருக்கக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் இப்படித்தான் சொல்லுகிறான், பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள் என்றால் என்ன? இந்த சோதனையில் இருந்து அல்லாஹ் நம்மை விடுவிப்பான் என்கின்ற நல்லெண்ணத்தோடு அவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிற போது அல்லாஹ் அதிலிருந்து விடுதலை செய்வான் என்கின்ற நம்பிக்கை ஊட்டும் விதத்திலே தான் இது போதிக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளியை சந்திக்கிற போது லா பஅஸ தஹூர் என்பதாக சொல்வார்கள். ஒன்றுமில்லை, சரியாகிவிடும் என்பது அதனுடைய பொருள். ஏன் இப்படி சொல்லப்படுகிறது என்று சொன்னால், ஒரு நோயாளி என்ன நடந்து விடுமோ என்று பயந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒன்றுமில்லை, கவலைப்படாதீர்கள், சரியாகிவிடும் என்று நாம் சொல்லக்கூடிய இந்த ஆறுதல் வார்த்தைகளால் அல்லாஹ் இந்த நோயிலிருந்து நமக்கு நிவாரணத்தை வழங்குவான் என்று அவர் நம்பிக்கை கொண்டால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவருக்கு நிவாரணத்தை வழங்குகிறான். எனவே தான் அவ்வாறு நாம் அவருக்கு சொல்லுகிறோம். ஒரு கிராமவாசி கடுமையான காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த செய்தி வருகிறது. அவரை சென்று நலம் விசாரித்து விட்டு வரலாம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்திலே சொல்கிறார்கள். கடுமையான காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு படுத்திருக்கிறார். அருகே அமர்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா பஅஸ தஹூர், ஒன்றுமில்லை, சரியாகிவிடும் என்பதாக சொன்னார்கள். இந்த கடுமையான சூடு என்னை கபிரில் அல்லவா தள்ள போகிறது, இதுவா சரியாகும் என்பதாக கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ அவ்வாறு எண்ணினால் அப்படியே நடந்துவிடும் என்பதாக சொன்னார்கள். அடுத்த நாளே அவருடைய மரண செய்தி வந்தது என்கின்ற சரித்திர குறிப்பை நாம் பார்க்கிறோம். ஆக ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்கிறோம், அல்லாஹ்வின் மீது நாம் நல்லெண்ணம் கொள்ளுகிற போது அல்லாஹ் நமக்கு உதவி செய்கிறான். இதிலே நமக்கு தேவையான கூடுதல் புரிதல் என்ன என்று சொன்னால், அல்லாஹ்வை நாம் எப்படி எண்ணுகிறோமோ அப்படித்தானே அல்லாஹ் நடக்கிறான் என்கின்ற இந்த எண்ணம் அவனுடைய சகிப்பு தன்மையின் மீது நமக்கு தைரியத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது. அப்படி என்றால் என்ன? தவறு செய்கிறோம், பாவம் செய்கிறோம், பொய் சொல்லுகிறோம், புறம் பேசுகிறோம், மோசடி செய்கிறோம், நாம் செய்யக்கூடிய தவறை அல்லாஹ் கண்டுகொள்ள மாட்டான் என்று எண்ணம் கொண்டால் அல்லாஹ் கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவான் என்று நாம் புரிந்து விடக்கூடாது.